சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. காதலிக்க நேரமில்லை பற்றி அப்பா என்ன சொல்லுவார்னா, அது முதல்ல அது ஒரு காமெடியாக, அடுத்த படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் பல ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தவர் ஸ்ரீதர். அப்பா சொன்னாராம், நம்ம ஒரு சேஞ்சு காமெடி படம் பண்ணுவேன், ஒரே ட்ரெண்டில் பண்ணாமல் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா. எனக்கு பிராண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு எமோஷ்னல் டைரக்டரு, ரொமான்டிக் டைரக்டர்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ட்ரை பண்ணுவோம் ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு எரால்டு காரில் 2 பேரும் அந்த ஓப்பன் எரால்டு காரில் மெரினா பீச்சில் உட்காந்து பேசி 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 ஒரு 1 வீக்கில் டெவலப் பண்ண கதை தான். ஒரு கதையே கிடையாது, அது பேசி 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 அவங்க டெவலப் பண்ணாங்க அந்த கதையை. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அந்த ரோலுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கலை, ஃபஸ்ட்டு சிவகுமார் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆள செட் ஆலையா என்னன்னு தெரில, அவர் அப்போ பிஸியாக தெரில, அவர் வரல. அதே மாதிரி ராஜஸ்ரீ ரோலில் வெந்நீராடை நிர்மலா அப்போவே ஒரு சீனும் ஏதோ 2 சீனும் நடிச்சிருக்காங்க. இது இந்த நியூஸில் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ராஜஸ்ரீயை மாற்றினாங்க. வாத்தமிழர்களுக்கு வணக்கம். ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த காதலிக்க நேரமில்லை படத்துக்கு 60 வயதாகிறது. 1964ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆனது. காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி நம்மிடம் பேச வந்திருக்கிறார் அப்படத்தின் கதை மற்றும் வசனம் எழுதிய திரு கோபு அவர்களின் மகன் சித்ராலயா ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அவருடன் முக்தா ரவி அவர்களும் நம்மிடம் பேச வந்திருக்கிறார். வணக்கம் சார். ஸ்ரீராம் கதாசிரியர், அவருக்கு நிறைய கதைகள் எழுதியிருக்காரு, நாடகங்களுக்கு அவருக்கு வசனம் எழுதியிருக்காரு. அதனால கோபு மாமா அந்த படத்துல நடந்த சுவையான சம்பவங்கள் அவருக்கு தான் நிறைய தெரியும். காதலிக்க நேரமில்லை படத்துல உங்க அப்பா சித்ராலயா கோபு சார் டயலாக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த படம் உருவான கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, அப்பா கதையும் அவரும் ஸ்ரீதரும் தான் சேர்ந்து எழுதினது. அதனால 2 பேரும் கதை எல்லாமே கோபு மாமாவும் ஸ்ரீதர் சேர்ந்து எழுந்தது. நான் சொன்ன மாதிரி 1964 தமிழ் திரையுலக பொற்காலம் அது. அதுல மகுடம் சேர்க்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சது. ஈஸ்ட்மன் கலரு ஃபர்ஸ்ட் ஜெமினி லேபரேட்டரியில் முதல்ல, அதுவரையில் 1962 லெவலில் ஃபிலிம் சென்டரில் தான் பாம்பேல போய் எடுத்தாங்க. ஒரு நான் ஸ்டார் காஸ்ட் படம், கலர் படம், தைரியமாக சின்ன ஒரு லைன் சப்ஜெக்டை வச்சு எடுக்கிறதுங்கிறது அசாத்தியமான தைரியம். யாருக்குமே அந்த காலத்தில் வராது. 64ல் அது ஸ்ரீதர் அதை பண்ணி காமிச்சாரு. டெக்னாலஜி வைஸ் சரி, கேமரா வைஸ் சரி, எல்லாம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ட்டு பார்த்தீங்கனாலே அதில் புரியும். பாலையாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பேனட்டில் கேமராவை வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகும். அந்த கார் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த கேமரா போகும். அவர் மாடியிலேருந்து கீழே இறங்கி வருவார். அதை மோகன் சேகல்னு ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஷார்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அந்த படம் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த படம். எனக்கு தெரிஞ்சதோட ஸ்ரீராமுக்கு நிறைய தெரியும். அதனால தான் நான் அவரை வர வச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான நடந்த விஷயங்கள், ஏன்னா செட்டில் கோபு மாமா நிறைய சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவருக்கு தெரியும். அதுக்கு தான் ஸ்ரீராம் சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணி கேட்டுக்க. அப்பா நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. நாங்கள் நிறைய கேட்போம். சின்ன வயசில் இருக்கிறதோட ஒரு வயசு தெரிஞ்சாட்டு தான் அந்த படத்தோட காதலிக்க நேரமில்லை அருமை புரிஞ்சுது. முக்கியமாக நான் எழுத ஆரம்பிச்சாட்டு வைஜி மகேந்திரன் சார் ஸ்கிரிப்ட்லாம் எழுதும்போது அவர் ஃப்ரேம் நான் ஜோக் சொன்னால் கூட ரசிச்சுட்டு, ஆனால் காதலிக்க நேரமில்லை அப்படின்னுவார். அவ்வளோ ஃபேன் அவர். 100 வாட்டி 110 வாட்டி பார்த்துருக்கேன். எப்போ டிவியில் வச்சாலும் எனக்கு பாரு காதலிக்க வைக்கிறான் பாரு, இந்த டிவியில் வைக்கிறான் அந்த டிவியில், அவ்வளோ ஃபேனு. ஸோ காதலிக்க நேரமில்லை பற்றி அப்பா என்ன சொல்லுவார்னா, அது முதல்ல அது ஒரு காமெடியாக, அடுத்த படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் பல ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தவர் ஸ்ரீதர். அப்பா சொன்னாராம், நம்ம ஒரு சேஞ்சு காமெடி படம் பண்ணுவேன், ஒரே ட்ரெண்டில் பண்ணாமல் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா. எனக்கு பிராண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு எமோஷ்னல் டைரக்டரு, ரொமான்டிக் டைரக்டர்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ட்ரை பண்ணுவோம் ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு எரால்டு காரில் 2 பேரும் அந்த ஓப்பன் எரால்டு காரில் மெரினா பீச்சில் உட்காந்து பேசி 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 ஒரு 1 வீக்கில் டெவலப் பண்ண கதை தான். ஒரு கதையே கிடையாது, அது பேசி 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 அவங்க டெவலப் பண்ணாங்க அந்த கதையை. சமீபத்தில் உங்க Facebook பதிவில் ஒன்று போட்டிருந்தீங்க. அப்போ வசனம் ஸ்ரீதர் கோபுன்னு போடுவாங்க, ஸ்ரீதர் கோபு அண்ட் மெரினா பீச் அப்படின்னு போடுவாங்க. அந்த அளவுக்கு மெரினா பீச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஸ்ரீதர் சாருக்கும் அப்பாவுக்கும் சரி, மெரினா பீச் மேல ஒரு பெரிய லவ். அவங்க எல்லா ஸ்ரீதர் சார் படத்துல எதுல பார்த்தாலும் மெரினா பீச்ல ஒரு சீன், அந்த ஃபர்ஸ்ட் சாங்கே மெரினா பீச் தான். மயக்கமா கலக்கமா சாங்ல இருந்து
நீங்கள் அந்த காலத்தில் மெரினா பீச் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னா ஸ்ரீதர் சார் சாங் 4-5 பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் ஃபாரின் மாதிரி கம்பேர், என்ன பார்வை உந்தன் பார்வையில் காதலிக்கணும். ஸோ வந்து அந்த மெரினா பீச் அஃபினிட்டினால இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த காலத்தில் இல்லை 80ஸ்லேருந்தே 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டு டைட்டில் வைக்கிறதுலேருந்து டிஸ்கஷன் வெறுமா ஒன்றுமே இல்லாமல் ஒரு காத்தோட்டமாக ஒரு இடத்துல நான் ஒன்று கூட எழுதியிருந்தேன். அதில் ஒரு ப்ரீஸியாக மெரினா பீச்சில் உட்காந்து எழுதினால தான் ரொம்ப ப்ரீஸி காமெடியாக அது அமைஞ்சுது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அப்பா அவர் தான், 2 பேர் தான், ஒரு 7-8 பேர் வச்சுன்னு ஒவ்வொருத்தர் ஐடியா கொடுக்க ஒன்றுமே கிடையாது. ஸ்ரீதர் சார் சொல்வார், அப்பா வந்து கொஞ்சம் இது பண்ணுவார், ட்ரிம் பண்ணி கதையை அவங்க காம்போட ஃபர்ஸ்ட் காமெடி படம் ஆயிடுது. இல்ல கல்யாண பரிசுல அவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபுல் லென்த் காமெடி தான். அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உடனே தே ஹேட் கொஞ்சம் ஒரு தைரியம் வந்துடுது. ஃபுல் லென்த் பண்ணலாம். அப்பா நான் சின்ன வயசுல 2 பேரும் ஒரே ஸ்கூல் படிச்சது நிறைய பேருக்கு தெரியும், சென்ட் ஜோசப் ஸ்கூல் செங்கல்பட்டுல. அப்போ வந்து ஸ்ரீதர் சார் வந்து அப்பாவும் சேர்ந்து தான் நாடகம் எல்லாம் போடுவாங்க. ஸ்ரீதர் சார் ஹீரோ, அப்பா காமெடியன். அப்பாவுக்கு அந்த காமெடி சென்ஸ் அப்பவே இருக்குன்னு டைரக்டர் ஸ்ரீதருக்கு தெரியும். அவர் வந்து சேர்த்துன்றதே அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு காமெடி எலிமெண்ட் வேணும் நம்ம ஸ்கிரிப்ட்லன்ட்டு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஐ திங்க் கல்யாண பரிசுல தான் வந்து கல்யாண பரிசுல அந்த டுபாக்கூர் மன்னாரன் கம்பெனி இப்போ கூட எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அது தங்கவேலு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து அப்பா சடகோப்பன்னு வரும் அதில். அப்பா அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ். அப்புறம் வந்து ஸ்ரீதர் சாரோட பழகி அப்பாவுக்கும் அவர் ட்ரெண்டு தெரிஞ்சு, அவருக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் நல்ல சென்ஸ் ஆஃப் தோ இஸ் அ சீரியஸ் ரொமான்டிக் பர்சன், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கும் உண்டு. ஸோ அந்த காம்பினேஷனில் வரவே அவங்க வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த காமெடி ஹிட்டாச்சு. தங்கவேலுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அது. ஈவன் நெஞ்சில் ஒரு ஆலயம் கூட படம் சீரியஸாக இருந்தாலும் நாகேஷ் காமெடி நடுவில் கொஞ்சம் அப்பப்போ ரிலீஃப் கொடுக்கும். முக்தா சார் நீங்க சொல்லுங்க, அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துச்சு காதலிக்க நேரமில்லை? சார் காதலிக்க நேரமில்லை டோட்டலா சேஞ்ச் ஆச்சு சார். அது ஏன்னா ஒன்று 62 வரையில டயலாக்ஸ் எல்லாமே வந்து செந்தமிழ்ல தான் இருக்கும். இங்க வந்து கலோக்கியெல்லாம் அது நாகேஷ் வந்து டயலாக் டெலிவரி எல்லாம் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அது ரெண்டாவது அதுல வந்து கவுண்டர் காமெடி டைலாக்ஸ் அதுல வந்தது. அதுல வந்து சச்சு சொல்றதுக்கு அதுக்கு கவுண்டர் இது பண்றதுக்கு பாலையா சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் கொடுக்கறது, இதெல்லாம் அப்பதான் ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அது அப்புறம் தான் பின்னாடி எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தவிர 63 மட்டும் தங்கவேலு தான் டாமினேட்டிங்கா இருந்தார். நாகேஷ் அவ்வளவு இல்ல. நாகேஷ்க்கு நிறைய படங்களே இல்லை. காதலிக்க நேரமில்லை அதுக்கப்புறம் ஒரு 5-6 படங்கள் வந்தது பாருங்க. நாகேஷ் வென்ட் டு தி பீக். மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுல வந்து சந்திரபாபுவும் தங்கவேலுக்கும் இறக்கம் வந்துடுது. நாகேஷ் மேல போயிட்டாரு. நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் அதான் முன்னாடி சொன்ன கேமரா வந்து ஈஸ்ட்மன் கலர்ல PN சுந்தரமோட கேமரா. இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பேசப்பட்டாங்க. NM சங்கர் எடிட்டர் ஒருத்தர், அவரை வந்து பெரிய ஆளானாரு. கங்கா ஆலியார்ல போய் எடுத்தாங்க முதல்ல. இவர் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம், அந்த பிரபுதேவா அப்பா அவர்லாம் இருந்தாரு. என்ன டெக்னீஷியன் வயசு, சினிகிராஃப்ட்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பேசப்பட்ட படம் அது. உங்களுக்கு ஆலியார் டேம்ல போய் எடுத்தாங்க, ஊட்டியில போய் எடுத்தாங்க, வீடுல போய் தான் எடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன சார் செட்டு தானே சார் உங்களுக்கு. இது இந்த வீடெல்லாம் காமிச்சு பண்ணது இந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி மைட் பி 1 or 2 எக்ஸ்டீரியர் வீடு காமிச்சு அதுல எடுத்து பண்ணது இந்த படம் தான். அதுக்கப்புறம் அது நிறைய சேஞ்சஸ் வந்தது. அந்த பில்டிங்ல தான் ஃபுல் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அப்ப யூனிட்டி அங்க தங்கிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல். அதை பத்தி அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அதை பத்தி அது வந்து இன்னொரு விஷயம் கூட சொன்னார். தட் இஸ் திடீர்னு ஒரு பாட்டு தேவைப்பட்டது. அப்போ வந்து MS விஸ்வநாதன் அந்த சூழ்நிலையெல்லாம் தெரியறதுக்காகவும் ஓவர் நைட் MS விஸ்வநாதன் அண்ட் ராமூர்த்தி வந்து ஆழியார் வந்து அவங்க அப்பாவோட எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் கூட காமிச்சிருக்காரு அப்பா. நான் அதை ஃபேஸ்புக்கில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்து அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் அந்த 2-3 டூயட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணார் MSV அந்த மூடில் வந்து. ஸோ தட் அப்பே ஸ்ரீதர் சார் யோசிச்சிருக்காரு. இப்போ அவரை உட்காந்து அங்கேருந்து சொன்னால் மியூசிக் வராது, இந்த சூழ்நிலையை பார்க்கணும், அந்த ரொமான்டிக் அந்த இடத்த பார்த்தா தான் அவருக்கு அந்த சாங் வரும்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டரையும் அங்கே கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி யூனிட்டாக அங்கேயே இருந்து ஒரு டேஸ் டுகெதர் உட்காந்து எடுத்த படம் தான் அது. இந்த படத்தோட சக்சஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஸ்டார் காஸ்ட். எந்த கேரக்டரையுமே நம்ம வந்து வேற ஆள் யோசிக்கவே முடியாது. TS பாலே அதுல இருந்து ரவிச்சந்திரன் இருந்து யாருமே இன்னொரு ஆள் யோசிக்கவே முடியாது. அந்த ஸ்டார் காஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க? ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து புதுமுகங்கள் நிறைய இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை வந்து அப்புறம் பாலச்சந்தர் நிறைய பண்ணாரு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இவ்வளோ தைரியமாக எடுக்கிறீங்க. முத்துராமன் வாஸ் வெல் நோன் நெஞ்சில் ஒரு ஆலயம். மற்றபடி காஞ்சனா,
ரவிச்சந்திரன் எல்லாமே நியூ. ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீ, நாகேஷ் ஆல்சோ ரிலேட்டிவ்லி நியூ. நாகேஷ்க்கு ஒன்றும் படம் இல்லப்பா, இல்ல. இந்த படம் ஒண்டிதான் வந்து. அது ஒரு பெரிய கேம்பிள். அது வந்து அந்த ஒரு கட்ஸ் இருந்து அவங்க என்னால முடியும்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அந்த ரோலுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் சிவகுமார் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓ சரி. அது என்ன ஆல செட் ஆலையா என்னன்னு தெரில. அவரு அப்போ பிஸியா தெரில, அவரு வரல. அதே மாதிரி வந்து ராஜஸ்ரீ ரோல்ல வெந்நீராடை நிர்மலா அப்பவே ஒரு சீனும் ஒரு 2 சீனும் நடிச்சிருக்காங்க. இது இந்த நியூஸ்ல நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ராஜஸ்ரீயை மாத்தினாங்க. ராஜஸ்ரீயை வந்து லேட்டா இது பண்ணி அவங்களுக்கு முதல்ல ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே ஒரு பேட்டியில ஷேர் பண்ணாங்க. அப்புறம் ஓவர் நைட் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஒரு தீம் சாங் வரும், அனுபவம் புதுமை. அந்த பாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷூட் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. அப்புறம் இது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டார் காஸ்ட்ல கூட முதல்ல ஒரு 2-3 பண்ணி எது கரெக்டா சூட் ஆகுமோ. இதுல மெயின் ஸ்டார் காஸ்ட் வந்து சச்சு. அது வந்து ஒரு கிரேட் டேர்னிங் பாயிண்ட். அவங்க ஹீரோயின் அப்போ. அதுவும் ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க த்ரூ அவுட் வருவாங்க. சச்சு வந்து நடிக்க மாட்டேன்ட்டாங்க முதல்ல. சச்சு தான் டேரக்டர் ஸ்ரீதர் ஃபீல் பண்ணா, நீ பேசு, அப்பாவை தான் சொல்லுவார் அவர், நீ போய் பேசு அப்படின்னுவார். அவர் டேரெக்டாக போக மாட்டார். அப்பா போய் பேசியிருக்காரு, நல்ல சான்ஸ் அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. அவங்க பாட்டி தான் அப்போது எல்லாமே சொல்லுவாங்க. அப்பா அப்புறம் வந்து சரி முதல் தடவை நோன்னு அப்புறம் திருப்பி போய் பாட்டி கிட்ட வந்து இந்த படத்தை என்ன நினைச்சீங்க நீங்க, மொத்தம் 3 ஹீரோ 3 ஹீரோயின் அப்படின்னு இருக்காரு. ரவிச்சந்திரன், முத்துராமன், நாகேஷ். அதுல உங்களுக்கு டான்ஸ்லாம் உண்டு, பாட்டெல்லாம் உண்டு, தனி பாட்டே இருக்கு உங்களுக்கு. நீங்க வேணா பாருங்க, எங்கேயோ போயிடுவாங்க. ஆமா, அது அவ்வளவு பாட்டு இருந்தாலும் வந்துட்டு சச்சியோட பாட்டு தான் வந்து ஆமா அதுதான் நிக்கும். சச்சு இஸ் ஆல்சோ a dancer இல்லையா? ஸோ தே வாண்டட் அ கிளாமரஸ். மனோரமாவும் அப்போ டாப்ல இருந்தாங்க. பட் வந்து அவர் கொஞ்சம் டான்ஸ் ஆட தெரிஞ்சு அந்த மாடர்ன் இது அப்பயே யோசிச்சார் அவர். ஸோ எவ்ரிபடி ஷுட் பி மாடர்ன் அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு டான்ஸ். அந்த ஒரு ஸ்டைல் இருக்கணும். அதுவும் ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிது அந்த சச்சுவோட காமெடியில். இன்னசென்ஸ் இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இப்போ கூட சச்சு ஆண்டி சொல்லுவாங்க, அப்போ நான் வந்து அதுக்கு நோன் சொல்லியிருந்தேன்னா இப்போ நான் நடிச்சிருப்பேன் இன்னும் சில படம் ஹீரோயினா. இவ்வளோ லாங்கிவிட்டி இருக்காது எனக்கு கேரியரில், நான் அப்படியே அமுங்கி போயிருப்பேன். பட் இந்த படம் வந்து எனக்கு ஒரு புது முகம் கொடுத்தது. ஒரு காமெடியனா ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல் 4-5 டிக்கெட்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கூட நடிக்கிறாங்க அவங்க இல்லையா? அதுக்கு காரணம் காதலிக்க நேரம் இல்லை. இது கலெக்ஷன் வைஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார் காதலிக்க நேரம் இல்லை? சார் 25 வீக்ஸ் சார் போச்சு. கலெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு. அது வந்து அந்த காலத்துல பெரிய கலெக்ஷன். அது எல்லாருக்கும் ஒரு ஏற்றம் கிடைச்சது. ஸ்ரீதர் படம்னா உடனே அதுக்குன்னு தனியா டிமாண்ட் வர ஆரம்பிச்சது. அது ஸ்ரீதர் டைரக்ஷன், ஸ்ரீதர் படம். ஏன்னா ஆர்டிஸ்டே இல்லாம வெறும் ஒரு ஸ்ரீதர் படம்னாலதான் போயிருக்கு அந்த படம். அது அந்த 25 வீக்ஸ் வந்து கலெக்ஷனுக்கு அந்த எனக்கு எக்ஸாக்டா கரெக்டா தெரியல. பட் நியர்லி அபவுட் 10 டைம்ஸ் கலெக்ட் ஆயிருக்கும். வாட் எவர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதோட 10-20 டைம்ஸ் மேல கலெக்ட் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு. இல்லை என்ன இன்னொன்று என்னன்னா, இவங்க அப்பா வந்து மியூசிக்ல அவ்வளோ ஞானம் ஜாஸ்தி. அவர் போனார்னா எந்த படமா இருந்தாலும் சரி மியூசிக்ல பிரமாதமா வரும். அது ஸ்ரீதர் உக்காந்தாலும் சரி, சிவி ராஜேந்திரன் உக்காந்தாலும் சரி, யார்கிட்ட அவர் சொந்த படம் எடுத்தாலும் சாங்ஸுக்கு அவர் கோபு சார் மாதிரி அடிச்சுக்க முடியாது சார். வேற யாரும் அந்த மாதிரி கேட்டு வாங்க முடியாது. ஸ்ரீதர் சாருக்கும் மியூசிக் நாலேஜ் உண்டு. பட் அதெல்லாம் கோபு சார்ட்டு தான் விட்டுருவாரு. ஏன்னா அது இளையராஜா இருந்தாலும் சரி, தென்றலை என்னை தொடுவா இருக்கட்டும், நினைவில்லாம் நித்யாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது கோபு சார்ட்ட உள்ள போனாங்கன்னா எல்லாரும் ஆடிடுவாங்க அவருக்கு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கவே மாட்டார். அது லட்சுமிகாந்த் பியாரிலால்ல இருந்து எல்லாம், சங்கர் ஜெயகிஷன்ல இருந்து எல்லாரும் கோபு சார்னா உடனே ஒரு மரியாதை இருக்கு. அந்த அளவுக்கு மியூசிக்ல அவருக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது இவர் சொல்றதுனால நான் சொல்றேன். லட்சுமிகாந்த் பியாரிலால் அப்பா சொல்றேன், ஹிந்தி படத்துல எடுத்தாங்க பியார் கி ஜா. அது இது லட்சுமிகாந்த் பியாரிலால் மியூசிக். இங்க மியூசிக்லாம் செம்மையா. என்ன படம்? தமிழ் படம் என்னது? அதுவும் நல்லா. அதுல வந்து லட்சுமிகாந்த் பியாரிலால் மியூசிக். இதுல பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் தான் மெயின் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து லட்சுமிகாந்த் பியாரிலால் பெரிய சிங்கர் கிடையாது. ஏதோ ஒரு டியூன் பார்த்து ஏதோ போட்டிருக்காரு. ஸ்ரீதர் வந்து 2-3 சார் கேட்டு அப்புறம் பிரேக்கில் வந்து, என்ன கோபு எதுவுமே நல்லாவே இல்லையே, இந்த பார் ஸ்ரீ, இது வந்து அவருக்கு பாட வரல. நீ எம்எஸ் விஸ்வநாதன் வந்து சொரத்தோடு பாடி கேட்டு நம்மளுக்கு பழகி போச்சு. இவங்கெல்லாம் வந்து அவுட்புட் நல்லா இருக்கும், பட் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அதை பாட வரல. இவனா பாரு இந்த டியூன்லாம் நல்லா வரும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த டியூன்லாம் எம்எஸ்வியோட கிரேட்னஸ் அளவு ஹிந்தியில் வந்து வரல, டெஃபினட்டாக வரல. ஹிந்தில எல்லாமே ஹிட் சாங்ஸ் தான். எல்லாமே ஹிட் சாங். ஹிந்தியும் இதே அளவு கலெக்ஷன் ஆச்சு.
அதான் அதுல கிஷோர் குமார் பண்ணாரு இவரோட ரோல, முத்துராமன் ரோல ராஜேந்திர குமார் தான் பண்ணாரு. மேபோத் பண்ணாரு காமெடி, நாகேஷ் ரோல். ஃபர்ஸ்ட் அந்த பார்த்துட்டு நாகேஷ் மாதிரிலாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நாகேஷ் இது பண்ணிட்டு சல்யூட் பண்ணி ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் பண்ண ஆரம்பிச்சார். உங்க அப்பா கோபு சாருக்கும் ஸ்ரீதர் சாருக்குமா நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி இந்த அளவுக்கு ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்றா ஸ்கூலில் படித்து சொல்லுவாங்களா, ஒன்றா பாஸ் ஆகி ஒன்றா ஃபெயில் அந்த மாதிரி ஒரு நட்பு. ரெண்டு பேருமே படிப்பில் சுமார் தான். ஸோ அதனால் வந்து அப்பயே கலை அந்த நாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஸ்கூல் டேஸில் ரொம்ப வெரி க்ளோஸ். வீட்டில் அவர் இருப்பார், அப்பாவை எப்பவுமே அவங்க வீட்டில் ரெட்டியார் வீட்டில்னுவாங்க, ஸ்ரீதர் சார் வீட்டில் தான் இருப்பார். அப்புறம் அப்பா வந்து ஒரு சூழ்நிலை வளர்ந்த அப்புறம் அப்போல்லாம் வேலைக்கு போனால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேலைக்கு போனால் தான் கல்யாணம் ஆகுன்ற மாதிரி ஒரு இது. அப்போது அதனால் ஜோக் அடிப்போம் நான் கூட அப்பா கிட்ட, என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேலைக்கு சும்மா கொஞ்ச நாள் வேலைக்கு போனார் ஏதோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியில். அப்புறம் வந்து கல்யாணம் இதெல்லாம் பண்ணாட்டு திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீதர் சார் கூப்பிட்டார், அடுத்த ப்ராஜெக்ட் வாடா, என்னடா உட்காந்து உனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னாரு. ஏதோ சொன்னார் 200 இன்னும் 150. சரி இந்த சம்பளத்தெலாம் இங்கே ஒர்க் பண்ணாது, வா உனக்கு தான் டேலண்ட் இருக்கு என் கூட வா கூட்டின்னு போயிட்டாரு. அது கூட்டின்னு போயிட்டு கூட எங்கள் அம்மா கிட்ட ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அவங்ககிட்ட வேலையை விட்டான்னா அவங்க இதாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு முள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போ டெய்லி ஸ்ரீதர் சார் கார் வருதுன்னு கேட்டு எல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சினிமாவுக்கு ஃபுல்லாக போயிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன படம் அவங்க சேர்ந்து பண்ணது ஸ்ரீதர் சார் கிட்ட? கல்யாண பரிசு. அப்பா வந்து ஃபுல் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க. கல்யாண பரிசுல காமெடி இவர்கிட்ட கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். இல்லை அதுலேருந்து தான் அந்த டைட்டில் டிஏ சுடகோப்பன் உதவி வசனம்னு வரும், நெஞ்சில் ஒரு ஆலயம் அது மாதிரி. அப்புறம் வரிசையா ஆமாம் ஆமாம். அப்புறம் வசனம் ஸ்ரீதர் கோபு காதலிக்க நேரமில்லையிலேருந்து. அப்பாவுக்கு ஹிந்தியும் தெரியும், நல்லா தெரியும். அப்போ ஹிந்தியில் நல்லா தெரியும். அதனால எல்லா லாங்குவேஜில் அவர் இது பண்ணுவார். இப்போ நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருவாரு. நீங்கள் பார்த்து கடைசியாக அவர் வந்து சஜஷன்ஸ் அந்த மாதிரி வருவார். இல்லை சேர்ந்து தான் இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னா எம்எஸ்பி இவங்கெல்லாம் வந்தோடனே இவர் சீக்கிரம் ஒத்துக்கவே மாட்டாரு. அப்பாவை கேட்பாரு, அப்பா கேட்பாரு என்ன கோபு கோபு ஒத்துக்கலன்னா. அதே மாதிரி ஃபைனல் டிசிஷன் ஸ்ரீதர் சார் தான். ஸ்ரீதர் சாருக்கும் கர்நாடிக் பேஸ்ட் சாங்ஸ் பிடிக்கும். அப்பாவுக்கு கர்நாடிக் நல்லாவே தெரியும், பாடியே இளையராஜா கூட ரொம்ப ரெஸ்பெக்ட், என்ன சார் சொரம்லாம் ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னுவாரு. அதே மாதிரி அப்பா காசேதான் கடவுளா தனியாக டைரக்ட் பண்ணார். அதில் சாங்ஸ்லாம் நேஷனல் அவார்டு கூட சுஷீலா இன்று வந்த இந்த மைக். ஸோ அப்பாவுக்கும் ஒரு கிளாசிக்கல், அப்பாவுக்கு வந்து அந்த மியூசிக் டைரக்டரோட ரொம்ப ஒரு இணைப்பு வந்துடும். அவங்க வந்து இப்போ எம்எஸ்வி வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லா மியூசிக் டைரக்டர் கடைசியா சந்திரபோஸ் மட்டும் வசந்தி அதுல என்ன சாங்ஸ்ல ஹிட். ஆமா. சோ அது இன்னைக்கும் சந்திரபோஸ் காணாத வாழ்வு உண்டா. ஆமா 2 பாட்டுமே சந்திரபோஸ்க்கு அவர் ஒரு பெரிய பிரேக் அந்த பாட்டுனால. கோபு சார் அவர் சொல்றாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஐயோ கோபு சார் படம்னா பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நிறைய வேலை வாங்குவார்னு முக்தா பிலிம்ஸ்ல அப்பா வந்து கோபுக்கு என்ன போட்டிருக்கேன் சார் போட்டு காமின்னு மியூசிக் டைரக்டர் கேட்பாங்க. எல்லாம் அதுக்கு அதை வச்சு ஏதாவது கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இவர் தனியா படம் பண்ணார் இல்லையா அப்பா, காசியாதர் கடவுள். அப்புறம் சிவிஆர் கூட சேர்ந்து தனியா சிவிஆர் கூட அப்பவே பண்ணார். ஸ்ரீதர் சாரோட ஏன்னா தேர் கசின்ஸ், சிவி ஸ்ரீதரோட கசின் தானே சிவிஆர் ஃபேமிலி, அவரும் அசோசியேட்டா இருப்பாரு. அப்பே வந்து ஸ்ரீதர் சார் வந்து சொல்ல மாட்டார், நீ அங்கே போய் ஒர்க் பண்ணாத இங்கே ஒர்க் பண்ணாத. அவருக்கு டைமுக்கு டிஸ்கஷன் கூட்டா போதும். மற்றபடி அவங்க பயங்கர காம்பினேஷன் சார். அப்பா சிவிஆர், கலாட்டா கல்யாணம், வீட்டுக்கு வீடு, ஒரு ஃபஸ்ட்டு அனுபவம் புதுமைன்னு ஒரு படம், அது கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெருசாக ஆளனா கூட 40-50 டேஸ் அந்த காலத்தில் பட்ஜெட்டுக்கு ஓகே. ஸோ அப்பாவுக்கும் சிவிஆருக்கும் பெரிய பாண்டிங். இப்போது சிவிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அவர் வந்து ஸ்ரீராம் உன்னோட ஒர்க் பண்ணோம், அப்பாவோட ஒர்க் பண்ணியாச்சுன்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார். அப்போ வந்து சிவிஆர் சொல்வார், உலகத்தில் எவனும் உங்கள் அப்பா மாதிரி காமெடி எழுத முடியாது. அது வந்து உண்மையோ இல்லையோ அவருக்கு அந்த பாண்டிங் அது அப்போ தான் புரிஞ்சுது. அந்த கலாட்டா கல்யாணம் வந்து சிவாஜி சார் கேட்டு ஒரே நாள் எழுதின படம் இல்லையா?